வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஸோ 2 நாளா விசித்ரா அவர்களோட ஓட்ட குறைக்கிறதுக்காக, அவங்க சூட்கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, நேத்தைக்கு ஒரு பெரிய புரளி கிளம்பிருச்சு. அது சுத்தமா இல்ல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அ இது கேஷ் பாக்ஸ் எடுக்கல. நாளைக்கு எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. நாளைக்கு யார் எடுப்பாங்க? இல்ல பிக் பாஸ் அதை திரும்ப பெற்றுக் கொள்வாரா அப்படிங்கிறது கூட தெரியாது. பிக் பாஸ் வோட்டிங்ல நம்ம இன்னைக்கு டே 3 யோட நைட் வோட்டிங்க பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அர்ச்சனா ஆஸ் யூசுவல் முதலிடத்துல இருக்காங்க. 41.27% 2,28,880 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அர்ச்சனா முதலிடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது மணி. மணி வந்து 19.04% 1,05,558 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து 3வது இடம். 16.68% 92,524 ஓட்டு வாங்குறாரு. அதுக்கப்புறம் விசித்ரா. விசித்ரா வந்து 8.81% 48,868 ஓட்டு வாங்குறாங்க. இதுல என்ன காரணம்? அவங்களோட ஓட்டு குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஓட்டு குறையறதுக்கு இந்த மாரி அவங்க இது சூட்கேஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தவறான தகவல் பரவியதுதான். பட் அடுத்த வாரம் அவங்க தெரிக்க விடுவாங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். விஜய் வர்மா அடுத்தது. 5வது இடம் 5.19% 28,779 ஓட்டு வாங்கியிருக்காரு இதுவரைக்கும். ஸோ விஜய் வர்மா எவிக்ட் ஆறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருந்தது அப்படின்னா விஜய் வர்மா இருப்பார் அப்படிங்கிறாங்க. அதேபோல மாயா 4.53% 25,106 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ மாயா வந்து இங்க 6வது இடம் அப்படின்னாலும், அபிஷியல் ஓட்ல 3வது இடத்துல இருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிற ஒரு கம்ப சூத்திரம் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா வந்து அபிஷியல் ஓட்டிங்க. அது எப்படி வாங்குறாங்களோ, ஆனா அபிஷியல் ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த தகவலை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு மோசமான ஒரு பின்விளைவு இருக்கு. நான் அபிஷியல் ஓட்டிங் சொல்றேன். அபிஷியல் ஓட்டிங் நமக்கு ரேண்டமா வந்திருக்கு. அது சரியா அப்படிங்கறத பார்த்துடலாம். பூர்ணிமா 7வது இடத்துல இருக்காங்க. 4.47% 24,893 ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, அபிஷியல் ஓட்டிங்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பூர்ணிமா, மாயா, விஜய் வர்மா இந்த 3 பேர் தான் கடைசி இடத்துல இருக்காங்க. பட் அபிஷியல் ஓட்டிங்ல அது கொஞ்சம் தலைகீழ இருக்கு. அது எப்படின்றத பார்த்துடலாம். அர்ச்சனா வந்து 31% முதலிடத்துல இருக்காங்க. மணி 17.5% ஓட்டுல 2வது இடத்துல இருக்காரு. மாயா 17% ஓட்டுல 3வது இடத்துல இருக்காங்க. தினேஷ் 11.5%ல 4வது இடத்துல இருக்காங்க. விசித்ரா 11% ஓட்டுல 5வது இடத்துல இருக்காங்க. 6 விஜய் வர்மா 7% ஓட்டு. பூர்ணிமா 6% ஓட்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 7 பேரும் வேற வேற பக்கம். லாஸ்ட் 2 வந்து விஜய் வர்மா அண்ட் பூர்ணிமா தான் இருக்காங்க. ஸோ பெட்டி எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும். டாப் 6 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து டாப் 6ல தான் வெளில வீட்டுக்கு வைக்க போறாங்க. மீதி 2 பேரும் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. சூட்கேஸ் எடுத்தாலும் விட எடுக்காவிட்டாலும். ஒருவேளை சூட்கேஸ் வேற யாராவது எடுக்கிற பூர்ணிமா, விஜய் வர்மா தவிர்த்து யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலை மாறும். ஆனா இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ வோட்டிங் எப்படி இருந்தாலும், மக்கள் சக்தி எப்படி இருந்தாலும், இவங்க சில விஷயங்கள மாத்தி தான் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பூர்ணிமா, விஜயவர்மா வெளியில போன இந்த வாரம் போவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து விஜய் இது விசித்ரா வெளில அனுப்பிச்சாலும் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நிச்சயமாக அதை பத்தி விரிவா பேசலாம். தேங்க் யூ ஆல். பை டு எவ்ரிஒன். தேங்க் யூ சோ மச்.